Yes, hello Pasangla, very good evening. Let me see, என்னோட audio video clear இருக்கா everyone? Perfect. Okay, hi Netra, hi Pranav Raj, hello everybody. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ பசங்களா நம்ம இன்னைக்கு ஸ்கோர் பூஸ்டர் ஃபார் அவர் பயாலஜி பார்க்க போகிறோம். அதாவது எந்தெந்த மெயின் டாபிக்ஸு நீங்கள் படிக்கணும், என்னென்ன கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிளியராக இருக்கணும், ஸோ தட் யூ கேன் சூப்பராக, அதாவது சயின்ஸ் எக்ஸாமில் நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே இங்கே பூஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஐ எம் கோயிங் டு டெல் யூ ஆல் டுடே. ஓகே, ஹாய் விஜயஸ்ரீ, ஹலோ எவ்ரிபடி. ஸோ ஸ்ருதி மேம் கிளாஸ்னால் கொஞ்சம் எனர்ஜிலாம் இல்லை, பயங்கரமாக திருக்க விடுற எனர்ஜி வேணும் எனக்கு பசங்களா. ஓகே right, so நம்ம XPL, for those of you who might be wanting to attempt NEET, யாரெல்லாம் நீங்கள் இந்த கிளாஸ் பார்க்குறீங்களோ, ஓகே 10th ஸ்டாண்டர்ட்னா நாட் ரியலி, பட் 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து March 27th ஆரம்பிக்குது. பட் 10ஆம் கிளாஸ் பசங்க நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணலான்னா, நீங்கள் நீட் கோச்சிங்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் சாட்டர்டே தோறும் நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸில் நடக்கிற இந்த எக்ஸாட் எக்ஸாமை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸாட் மெகா ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நீங்கள் எடுத்துருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் 100% வர நீங்கள் ஸ்காலர்ஷிப் ஜெயிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் அந்த டெஸ்ட்டில் போய் நல்லா எழுதணும், அவ்வளோதான் இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் அது சூப்பராக பண்ணாவே நீங்கள் வந்து உங்களுடைய நீட் கோச்சிங்க்கு சூப்பரான ஒரு ஸ்காலர்ஷிப் நீங்கள் வாங்கிக்க முடியும். ஓகே பசங்களா, நம்ம ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ஆல்ரெடி லைவாக இருக்குது. பட் இன்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் என்னவா இருக்கும் நம்ம பயாலஜி பேப்பருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ எஸ், நீங்கள் யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்களோ, மேம் ரெடி அப்படின்னு ஒரு கமெண்ட்டை தட்டுங்க, ஓடி போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டு வாங்க. அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். ஆல்ரைட், ஸோ நம்ம 0 to Hero சீரீஸில் நீங்கள் இன்கேஸ் இப்போ தான் நீங்கள் எக்ஸாம்க்கே ஆரம்பிக்கிறீங்க, மேம் என்னோடய ஃபோக்கஸ் வேறு எங்கேயோ இருந்தது, பட் இப்போ நான் வந்து போர்டு எக்ஸாமில் தான் வந்து கிளியராக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம 0 to Hero செஷன்ஸில் ஆல்ரெடி லாஸ்ட் 3 டேஸாக நம்ம வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியை ஃபுல்லாக எல்லா சாப்டரும் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்து முடிச்சாச்சு. ஓகே, ஸோ அந்த வீடியோஸை போய் பாருங்கள். அண்ட் இன்னைக்கு நாளைக்கு ஹோல் டே வந்து we are going to be discussing the most expected questions, sample paper solving, இது எல்லாமே 2 நாள் பண்ண போகிறோம். மறக்காமல் 24ஆம் தேதி tune in, because entire syllabus ஓட revision we are going to do. Clear? Is that clear? Yes Vijayashree, I know, but then நம்ம சயின்ஸ் எக்ஸாம் அப்படியே விட்டுற முடியாது இல்லையா? ஸோ நீங்கள் வந்து while you are preparing for your தமிழ் எக்ஸாம் in between, இதை வந்து நீங்கள் அப்பப்போவா வந்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், பிகாஸ் நம்ம செஷன்ஸ் எல்லாமே நம்ம பிரேக் கொடுத்து தான் வைக்கிறோம். ஸோ நீங்கள் நடுவில் வந்து நம்ம செஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் தமிழ் எக்ஸாம் முடிச்சுட்டு 24th அன்னைக்கு எங்கேயுமே போகணுன்னு அவசியம் இல்லை பசங்களா. we will be there from morning to help you revise the whole day. Okay, is that all right everybody? Fantastic. So let's start off நம்ம லைஃப் ப்ராசஸஸ்ல இருந்து. ஓகே, ஸோ லைஃப் ப்ராசஸஸ்ல இருந்து மோஸ்ட் ஆஃப் த டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட் எங்கே நடக்குது? go on, answer this question. பிரியா மோகன்ராஜ், நாளைக்கு தான் தமிழ் எக்ஸாம், அதனால தானே கேட்குறீங்க. ஸோ நாளைக்கு செஷன் இருக்கும், நாளைக்கு ஒரு சில ரெக்கார்டட் செஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் நாளைக்கு வந்து தமிழ் எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம சேனலில் இது வரைக்கும் ஸ்ட்ரீம் பண்ண எல்லா செஷனையும் அப்படியே குயிக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 24th அன்னைக்கு மேரத்தானுக்கு நீங்கள் சூப்பராக வந்துடலாம். ஓகேவா? Yes, and I already have the correct answer. Very good. Kavin, Priya, everybody, Sangeeta, very very good. So நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யார் கரெக்டான ஆன்சர் கொடுக்குறீங்களோ அந்த ஃபஸ்ட்டு பர்சனுக்கு வந்து ஸ்டார் கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து சங்கீதா தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வெரி குட் சங்கீதா, இட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சங்கீதாவுக்கு ஒரு ஸ்டார். ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான்
absorption of the food will take place and most of the digestion will take place. Okay, good. Then next question, mention the raw materials required for photosynthesis. Raw material என்னவா இருக்கும்? நான் இதுக்கு வந்து ஆப்ஷன் கிடையாது, just tell me the keywords. Full answer நீங்க டைப் பண்ணனும் அவசியமே இல்லை, just tell me the keywords. என்னெல்லாம் keywords இங்க important? Okay, very good. Motivational videos, water, and then very good Priya, very good Kavin, everyone. So நமக்கு என்ன தேவை? Carbon dioxide, water, light. Okay, sunlight. ஆனா இதோட சேர்ந்து we also have to talk about the chlorophyll or the chloroplast. ஏன்னா அது இல்லை அப்படின்னா சன்லைட்டே நம்மளால அப்சார்ப் பண்ண முடியாது இல்லையா? so that we have to say, but கரெக்டான ஆன்சர் தான் பிரியா தான் கரெக்டாக ஃபுல்லாக சொன்னாங்க. ஸோ பிரியாக்கு ஒரு ஸ்டார். ஓகே, குட் பிரியா. தென் ஸ்டேட் த லொக்கேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ். லொக்கேஷன் எங்கே, ஃபங்க்ஷன் எங்கே? குயிக்காக கீவேர்டு மட்டும் சொல்லுங்கள், எனக்கு வளவலன்னு ஆன்சர்லாம் வேணாம். ஜஸ்ட் டெல் மீ. ஓகே ரஜீன், am I pronouncing it right? Okay, அப்போ பிரியாக்கு இல்லை, it has to be arc star-ஆ? ஓகே, arc star கொடுத்துட்டாச்சு. ஓகே ஓகே, gastric glands வந்து ஸ்டமக்கில் இருக்கு. ஃபங்க்ஷன் என்ன? ஃபங்க்ஷன் என்ன? good. okay, for digestion அப்படின்னு சொல்லியிருக்காங்க சங்கீதா. ஸோ எக்ஸாக்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓகே ராகினி, ஓகே ராகினிக்கு என்னுக்கு ஈ பதிலாக ஐ பதிலாக ஈ போட்டிருக்கீங்களா? ஓகே ஓகே, got it understood. okay, fantastic. so here coming back, yes Sanjay, where is the answer? yes, so இங்கே ஆன்சர் எப்படி எழுதணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டமக்குன்னு எழுதுனா போதாது, you have to write wall of the stomach. ஓகே, அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். அண்ட் அதில் என்ன இருக்குது? gastric juice இருக்குது, which is helping for digestion. okay, which is correct. okay, but இந்த helping for digestionல வந்து என்னென்னலாம் இருக்குது? பெப்சின், ரெனின் மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது. ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா ஃபுல் மார்க்ஸ். ஓகே, தென் நேம் த gland present in the wall of the stomach. what is it? இப்போ தான் நான் சொன்னேன். ஓகே, that release secretions, 3 components of the secretion என்ன? இப்போ தான் நான் சொன்னேன், அதை வேறு மாதிரியாக கேட்டிருக்காங்க. what will you say? Surya, we're discussing the most expected questions and important questions, Kanna. okay, yes, gastric glands, they will secrete mucus. okay, what else? so இங்க எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணணும் ஆன்சரை? ஓகே, ஸோ இங்கே நம்ம வந்து மியூக்கஸ் மட்டும் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வாலில் இருக்கிறது கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ். அதுதான் வேறு மாதிரி ஒரு கொஸ்டினில் லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா? வெரி குட் ராகினி, சொல்கிற மாதிரி குட் ஜாப். ஸோ ராகினிக்கு தான் இங்கே ஸ்டார், பிகாஸ் ஷி டோல்ட் தி ஃபுல் திஸ் திங். மியூக்கஸ், பெப்சின், ரெனின், ஹெச்சிஎல், இது எல்லாமே வந்து இஸ் கம்மிங். ஓகே, அண்ட் ஆல்சோ ரைட்லி ஸ்ருதி கண்ணா ஆல்சோ செட் மியூக்கஸ், பட் மியூக்கஸ் மட்டும் கிடையாது இல்லையா? ஸோ யூ ஹாவ் டு டேக் இன் டு கன்சிடரேஷன் ஆல் தி அதர் செக்ரீஷன்ஸ் ஆல்சோ. அப்போ தான் யூ வில் ஹாவ் ஃபுல் மார்க்ஸ். ஓகே, ஸோ மோட்டிவேஷன் வீடியோஸ் நீங்களும் வெறும் மியூக்கஸ் தானே சொன்னீங்க. ஐ நீட் டு நோ த என்டையர் ஆன்சர். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு டெல் மீ த ஃபுல் ஆன்சர். got it? okay, now இந்த ஒரு flow chart complete பண்ணனும். so again see gastric glands ஓட secretion and அந்த இதுல இருந்து எத்தனை வருது பாருங்க இல்லையா? okay, so A, B, C ல வந்து what will be there and D, E, F ல அதோட functions. so simple. okay, before even your answer I'm telling you, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரெண்டு கேள்வியோட exact answer தான் இது, but little differently. so A வந்து hydrochloric acid, நம்ம பெப்சின் அண்ட் மியூக்கஸ் 3 வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கான ஃபங்க்ஷன் என்ன? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுக்கு வந்து HCl will protect the wall of the stomach as well as activate the pepsin. then
protein வந்து pepsin வந்து is going to break down the proteins. Then நம்ம mucus வந்து is going to protect the inner wall. Okay, so HCl வந்து no protection, is just going to provide the acidic medium for the activation of pepsin. Okay, and mucus is going to protect the wall of the stomach. Okay, that's it. So இதெல்லாமே answer நீங்க clear cut எழுதினீங்கன்னா full 3 marks in your answer. Okay, now state the role played by the following in the process of digestion. Trypsin oda role enna, lipase oda role enna, and rend functions of in the small finger like projections in the small intestine. So this is a 3 mark question abdina, 1 mark, 1 mark, 1 mark. So how will you answer this? Trypsin will convert the proteins into amino acid, lipase will convert fat into fatty acid and glycerol. Very good, Sangeeta, good job. And 2 functions now, villi is the small projection, yes. Good, Ragini, Sangeeta, very good. Microvilli, very good, Nawaz. Very good, okay. So in answer eppadi nama eludhunom? Trypsin அப்படினா வந்து first it is coming from ஒரு inactive form called as the trypsinogen. So இதுதான் வந்து is going to break down the proteins into peptides and amino acids. So very good, Sangeeta. Sangeeta ஒரு star கொடுத்துடலாம். Okay, apart from that வந்து yes, Nawaz சொன்ன மாதிரி it is the microvilli. Okay, now lipase க்கு yes, converting the fats into the acid and the glycerol. அதுதான் வரும். Now B க்கு வந்து இந்த ஒரு இது is called as the villi. Okay, so good, Nawaz க்கு வந்து ஒரு star because villi is the answer இங்க first, but அதோட role என்ன, அதோட function தான் இங்க மெயினான question இல்லையா? So அதுக்கு யாருமே answer பண்ணலையே no. So what is the role of this villi? First வந்து increasing the surface area, second வந்து direct absorb பண்றதுக்கு it is going to help. So rapid absorption as well as increasing the surface area. Okay, got it? Yes, Nawaz, very good. Okay, oh so sorry, I mean Surya Vishal, நீங்க வந்து ஹாய் நவாஸ் சொன்னீங்களா, நான் வந்து உங்க பேர் தான் நவாஸ் அப்படின்னு நினைச்சிட்டேன். so sorry. Okay, sorry சூர்யா விஷால் நீங்க தான். Okay, so சூர்யா விஷால்னா S6 ஸ்டார் கொடுத்துடலாமா? Okay, so நான் வந்து sorry, I just saw it by mistake. Okay, yes சூர்யா விஷால் நீங்க தான் ஃபர்ஸ்ட் சொன்னது. Okay, good Ragini, good Sangeeta, good job. All right, then peristaltic movement na enna? Stomata remain closed in desert plants during the daytime அப்படினா அவங்க எப்படி photosynthesis பண்ணுவாங்க? இதான் ரெண்டு questions. So first A part of the question answer பண்ணிடலாமா? What is the peristaltic movement? Yes everyone? The movement inside the throat. Now இப்படி நம்ம சொன்னோம் அப்படினா அது actually கரெக்டான ஆன்சர் கிடையாது. So how you should frame the answer அப்படினா நம்ம elementary canalக்கு கீழ நம்ம gut muscles வந்து will move the partially digested food. In the rhythmic contraction and expansion, yes. Good Ragini and Sangeeta, you can say that. So what you can say is நம்ம gut muscles வந்து moving the partially digested food through the alimentary canal வந்து is a rhythmic ஒரு contraction which we call as peristaltic movement. Okay, so the keywords are very important. Relaxation of muscles to move the partially digested food through the throat solla mudiyadhu nama Sangeeta, you have to say alimentary canal. So that is the correct answer. Done. Okay, now desert plants la stomata thorakave illa appadina eppadi photosynthesis nadakum? Because avanga night la open பண்ணுவாங்க. Okay, because morning la வந்து it is closed to prevent any loss of water. ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ ஓப்பன் பண்ணாமல் அவங்க கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையுமே வந்து நைட்டில் தான் வந்து உள்ளே எடுத்துக்கிட்டு அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. மார்னிங் எப்போ சன் வெளியில் வருதோ அப்போ வந்து தே வில் கேரி அவுட் த ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் தே வில் ப்ரொசீட் வித் த ப்ராசஸ். ஓகே,
Yes, good Sangeeta. So they have to save the water in the morning. Otherwise, அது வந்து desert plants ரொம்ப ஈஸியா water loss ஆயிடும். But nightல stomata open ஆகி carbon dioxide உள்ள எடுத்து வச்சிட்டு it will store it until they see it in the morning, until they see the sun in the morning. Okay, good Surya Vishal, good Sangeeta, good job. Now anaerobic process வந்து takes place where? ஒரு multiple choice question. What is the answer here? Anaerobic la oxygen kadayadu. So idu answer illa. Illiya? Then it produces only energy in the muscles of the human beings kadayadu. The muscles of the human beings mattum illama namak fermentation bodhu nadakudhu. Only during human beings la kadayadu. Produces ethanol, oxygen and energy வந்து not always, it can form lactic acid also, right? So அதனால this is wrong. So option A தான் இங்க கரெக்டான answer. So யார் first answer பண்ணா? ராகினி தான் first answer பண்ணிருக்காங்க. So ராகினிக்கு ஒரு star. Okay, superb. Now diffusion is insufficient to meet the oxygen requirement of multicellular organisms like human beings. Yeah. நாமளும் வந்து இந்த சில அனிமல்ஸ் மாதிரி நாமளும் வந்து primitive organisms மாதிரி diffusion வழியாவே breathe பண்ணிக்கலாமே. நாம ஏன் வந்து ஆக்சிஜன் requirementக்கு நம்ம பெருசா circulatory systemலாம் போட்டு இதெல்லாம் போட்டு நம்ம ஏன் பண்ணணும்? What is the necessity? What is the necessity? Yes, Sangeeta, Ragini, Surya Vishal, Nawaz. We have a complex body and have organ systems because it is not in contact with the environment. Okay, multicellular organisms we have more functions, so it is not able to meet the requirement. Okay, answer enna appadina நம்ம higher metabolic rate and volume of the body இருக்கிறதுனால பெருசா இருக்கிறதுனால வெறும் டிஃப்யூஷன் மூலமா நம்ம குயிக்கா லார்ஜ் டிஸ்டன்சஸ்க்கு போய் நம்மளோட ஆக்சிஜன் டிமாண்டை மீட் பண்ண முடியாது. ஓகே, அதனால தான் டிஃப்யூஷன் இஸ் இன்சஃபிஷியன்ட். காட் இட்? ஸோ ராகினி சொன்னதும் கரெக்ட் தான். ஓகே, சங்கீதா சொன்னதும் கரெக்ட் தான். ஓகே, ஸோ ஒன் திங் இஸ் நம்மளோட காம்ப்ளெக்ஸ் பாடி சிஸ்டம்ஸ் இருக்கிறதுனால, ஆர்கன் சிஸ்டம் இருக்கிறதுனால diffusion-நால குவிக்கா வந்து we cannot transfer everywhere, and most importantly சங்கீதா சொன்ன மாதிரி நம்மளோட ஆக்சிஜன் டிமாண்டை மீட் பண்ணுறதுக்கு diffusion பத்தாது. ஸோ அதனால தான் நமக்கு ப்ராப்பரான ஒரு சிஸ்டம் தேவைப்படுது. ஓகே, so that will be the answer. சரி, now next moving on to the next question, the process of respiration ல state the function of alveoli. alveoli-ஓட ரோல் என்ன? Everyone, alveoli-ஓட ரோல் என்ன? Yes, so alveoli வந்து yes, exchange of gas is definitely there. அது தவிர site where the respiration is going to, yes, okay, functional part of the lungs. One more, surface ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுதே, அதை பற்றி சொல்லவே இல்லையே நம்ம இல்லையா? ஸோ சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுது ப்ளஸ் எஃபிஷியண்டான எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ்க்கு இட் இஸ் கிவிங் த பிளேஸ். ஓகே, ஸோ அதுதான் ஆன்சர். they increase the surface area, okay, and rapid exchange of the gases between the alveolar air and the blood. Okay, now rate of breathing in aquatic organisms is much faster than terrestrial organisms. Yeah, why is rate of breathing much faster in the aquatic animals compared to terrestrial animals? Yes, very good. So இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து dissolved oxygenலேருந்து தான் எடுக்கிறோம் aquatic animalsல. ஓகே, ஸோ நம்ம dissolved oxygen வந்து ரொம்ப கம்மி அமௌண்ட் தான். ஓகே, ஸோ அவங்க வந்து உள்ளே இழுக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா dissolved oxygen வந்து less in waterங்கிறத தாண்டி நம்ம உள்ளே எடுத்துக்கிறது வந்து ரொம்ப கம்மி.
So because there is no much O2, very good, Surya, Vishal and Ragini. So if you see here, அது கம்மியா இருக்கிறதுனால they have to keep breathing very fast so that அவ்வளோ ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கணும்னா. நாம வந்து டீப் பிரீத்தா அப்படியே ஒரு மூச்சு எடுத்தாலே போகிறோம். பட் அவங்க வந்து குட்டி குட்டியாக they have to breathe a lot to in order to get that particular amount of oxygen. Got it? Yes, very good Sangeeta, good job. So in the keywords எல்லாம் இருந்தது அப்படின்னா they'll have to breathe much fasterங்கிறத நீங்கள் reason out பண்ணிக்கலாம். Now இந்த ஒரு following pathway complete பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So glucose is converting to what compound? Okay, which in presence of O2 is creating what and H2O? Very simple. First இது என்ன, 1 என்ன 2 என்ன, அது ரெண்டு blanks மட்டும் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Everybody ரெண்டு blank மட்டும் தான் எனக்கு வேணும். Pyruvate, okay, and one more. And one more. Pyruvate and இன்னும் என்ன? Masila. Mitochondrial கேட்டிருக்கு. What H2O and energy? Yes. Yeast cell இல்லையே. No, it is a continuous process. அதாவது இது வந்து சிங்கிள் லைன்ல நீங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து இது. In presence of oxygen it is converting to something H2O and energy. அந்த something என்னது? Yes, absolutely. So இங்க வந்து பாருங்க, it is pyruvate and then carbon dioxide. அவ்வளவுதான். Okay, so goofy guy, carbon கிடையாது, carbon dioxide. You have to be very careful when you're answering. Okay, so pyruvate and carbon dioxide will be the answer. சரியா? Okay, now 3 types of blood vessels என்னது? One important feature of each கொடுங்க. What are the 3 different blood vessels? An important feature என்ன? Yes, very good. Arteries, veins and capillaries. Very good. So arteries, veins and capillaries அப்படின்னு சொல்லும்போது arteries வந்து carry the blood from the heart to various part of the body. அவங்களோட wall வந்து thick-ஆ elastic-ஆ இருக்கும். Okay, so that அவங்க dilate பண்ணுவாங்க but rupture ஆக மாட்டாங்க and ப்ராப்பரா வந்து heart வந்து தள்ளும் பொழுது உடையாம they will be taking it to the different parts. Veins வந்து thin walled ஆ இருப்பாங்க. Okay, they bring back blood through the heart. Okay, and they are a little more wider, having a wider lumen. Okay, and அவங்க கிட்ட valves இருக்கு to prevent the backflow of blood. So இதில் ஏதாவது ஒரு part நீங்க எழுதினா கூட is more than sufficient. சரியா? Then capillaries are thin walled and extremely narrow blood. So narrow ஆன blood vessel அது. So நம்ம terminal-ஆ, ஓகே, நம்ம ஆர்ட்ரியோ வெயினோ பிரிஞ்சு வந்து டெர்மினலாக போகும்போது அந்த டிசால்வ் சப்ஸ்டன்ஸஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான அந்த குட்டி ஸ்பேஸ் வந்து கேபிலரிஸ்னால தான் ரீச் பண்ண முடியும். ஓகே, கிளியர்? இஸ் தட் ஓகே? எஸ், உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருக்குதுன்னா டெஃபினட்டாக யூ கேன் புட் இன் த சாட் பாக்ஸ் அண்ட் ஐ வில் கிளியர் இட். சரியா? ஓகே, நான் சூரிய விஷால் ரப்சர் அப்படின்னா உடையிறது, கிழியறது. ஓகேயா? Clear-ஆ? Okay, fine. Now next question. Excretory system ஓட diagram வரைங்க, வரைஞ்சு kidneys and ureters நீங்கள் லேபிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் பசங்களா, 2 கிட்னி. ஓகே, ஸோ ரைட் கிட்னி லெஃப்ட் கிட்னி லேபிள் பண்ணணும். தென் ஹைலம், த நாச் வேர் த யூரேட்டர் இஸ் எக்ஸிட்டிங், அதை நம்ம பண்ணணும். தென் நம்ம யூரேட்டர்ஸ் கம்மிங் டு த பிளாடர், ஓப்பனிங் ஆஃப் த பிளாடர் வந்து we have a ureter. ஸோ இது எல்லாமே இருந்ததுன்னா கிளியராக யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர். ஓகே, கிளியரா? ஓகே, நவ் we'll come to it. எண்டோக்ரைன் கிளாண்டுக்கு நான் வரும்போது நான் சொல்கிறேன். ஓகே, கிளியர்? Yes, I'll answer all your questions. Okay, just put your questions in the chat box. I'll answer all your questions once we are done with life process questions. Okay, now describe the function and structure of a nephron with the help of a diagram அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So again, how do you draw the diagram, ma'am? அப்படின்னு சொன்னால் you can draw ஒரு mesh மாதிரியான glomerulus.
அதை சுற்றிலும் you have a Bowman's capsule. Okay, அந்த Bowman's capsule இருந்து first you have a proximal convoluted tubule, then we have ஒரு loop of Henle, அதுக்கப்புறமா we have a distal convoluted tubule. Okay, then in the whole thing வந்து will be called as the renal tubule, and this is the Bowman's capsule and the glomerulus together, so you can name this as the Bowman's capsule. So தனித்தனியாவே லேபிள் பண்ணிக்கலாம். இது வந்து Bowman's capsule over here. Okay, and then moving on to the collecting duct. சரியா? Okay, பக்கா. Okay, now இங்க வந்து this is the structure. Now function எப்படி நீங்க வந்து இது பண்ணுவீங்க? First வந்து filtration of the blood பண்ணி அந்த filtrate வந்து நம்ம Bowman's capsule வழியாக நம்ம renal tubule part குள்ள போறோம். அங்க வந்து நமக்கு தேவையான large amount of water, glucose, amino acids எல்லாத்தையுமே reabsorb பண்றோம், and nitrogenous waste and கொஞ்சம் தண்ணியை வந்து we are sending it as a இது into the collecting duct, which is then collected from the ureter to the urinary bladder, and on the urinary bladder வழியாக urethra வழியாக it is going to get out. சரியா? That's all. Got it? Okay. Now next question, draw a well-labeled diagram of the structural and functional unit of kidney. Already நான் காமிச்சிட்டேன். So structural and functional unit of kidney வந்து நம்மளோட nephron. Okay, mechanism of urine formation explain பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So diagram you can draw. Now இது தவிர main function வந்து is to form the urine. என்ன process? First வந்து ultrafiltration மூலமா நம்ம வந்து எல்லா solutes இதையும் glomerular capillaries வழியா வடிகட்டி அந்த substances வந்து we are taking it inside into the tubules. Okay, so இந்த ஒரு filtered mechanism தான் வந்து ultrafiltration னு சொல்றோம். Then selective reabsorption வழியாக இதுல என்னெல்லாம் தண்ணி, glucose, ions இருக்கோ எல்லாத்தையுமே we are going to absorb back into the body. Okay, so இது வந்து various levels we are doing. So this is the selective reabsorption. Got it? மூணாவது process வந்து tubular secretion. So tubular secretionல வந்து நம்ம எதெல்லாம் வந்து நமக்கு additional waste which நம்ம filter பண்ணாம விட்டுருப்போமோ, like for example potassium, இந்த மாதிரியான ஒரு சில drugs, இதெல்லாமே வந்து we are going to secrete it back into the urine. Clear-ஆ பசங்களா? Very good Sangeeta, good job. Okay, and everybody who answered it. Okay, good, very good. Yes, done. Nammaloda life process is done, but before I go into control and coordination, what are the questions that you all have? So hemodialysis is the artificial kidney, guru, so you just have to understand that it's an artificial kidney madri. So kidney or fail aiduchuna, we will use hemodialysis for rectifying this. Okay, but other details alla ungalku inna stage la thevailla. Seriya? So Nawaz already chapter வந்து நம்ம explain பண்ணியாச்சு. Okay, go check out the video, or you can come into the marathon session also on 24th. இப்போ நம்ம questions மட்டும் தான் discuss பண்ண போறோம். சரியா? Okay, what other questions do you have? Any other questions from life process? ராகினி வந்து கேட்டிருக்காங்க, மேம் why does blood clot? ஏன்னா blood clot ஆகலைன்னா அப்போ internal injuryயோ இல்லை external injury இருந்தாலும் அப்போ full ரத்தமும் வெளியே போயிடும்ல, கரெக்டா? ஆமாம், அதனால தான் blood has to clot. Okay, and somebody else also asked me, ma'am endocrine glands வந்து ஏன் டைரெக்டாக bloodக்குள்ளே செக்ரீட் பண்ணுறாங்க? பிகாஸ் அவங்களோட டார்கெட் ஆர்கன்ஸ் எங்கேயோ தூரமாக இருக்கும். ஸோ இங்கேருந்து அங்கே வரைக்கும் நான் பைப் கட்டணும் அப்படின்னா எனக்கு கஷ்டம், நடுவில் நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால நான் அப்படியே bloodல போட்டேன்னா அது அங்கே தூரமாக போகிற வேண்டிய இடத்துல போய் இட் வில் டேக் இட். ஓகே, கிளியர்? Yes, Ragini. So I said, நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? I forgot your question. You asked me why does blood clot? Yeah, blood clots because in case வந்து you have an injury, எல்லா ரத்தமும் should not bleed out. You have to protect the blood inside your body. இல்லையா? That is why you need to clot the blood. Okay, good. Now Goofy guy, yes, welcome. Okay, so let's start off with control and coordination of your questions. So control coordination is the largest and most prominent of the brain. Yede? Simple answer.
Okay, what clots the blood? Na, yes, Surya Vishal is correct, Sangeeta is correct. Platelets da will clot the blood. Okay. Yes, okay. Harini, everyone. Skalla. Good, Surya Vishal. Namakku cerebrum is the answer. Okay, so cerebrum will be the largest and most prominent part. Okay. Now, one gustatory receptor and one olfactory receptor. How will you answer this question? Gustatory na olfactory na. So gustatory are for taste, present in the taste buds. Gustatory ingiradhu. Yes. Okay, olfactory ingiradhu nose. All the nasal chambers la irukkiradhu da nose. So here Sangeeta nose and tongue nu kuduthirkinga. But question vandu gustatory olfactory. So neenga nose and tongue na they will think neenga gustatory na nose solringa, olfactory na tongue solringa nenchu full question ku 0 போட்டுருவாங்க. Okay, so adanal you have to be very very careful in this answer. Seriya? Then coming to in the flow chart la. Okay, A and B ennadhu and write A and B in a given flowchart of neuron through which the information travels as an electrical impulse. So electrical impulse ah poganona dendrite la irundhu it has to come to the cell body. Yes, cell body ki vandu axon valiyaga da it comes to the end point of the neuron. So avladha ketirukanga. So A is cyton and B is the axon. Yes, good. Seena Varghese, Muthukumar, Surya Vishal, good. So dendrite varadu Muthukumar, you will have to talk about the cell body because dendrite ku end point ku naduvula rendu part enna irukku, cell body and axon. Got it, Ragini? Good. Okay, now main functions of the following enna? A, B, C, D 4 kuduthirukanga. It might come as a 2-mark question for you. Okay, so sensory neuron or function enna? How will you spot the keyword here? So those of you who have Tamil exam, don't worry, neenga anytime you can log off, you can go study for Tamil, but naaliki Tamil exam mudinjadukku apprama 24th annikku engiyum pogakudadu, kaalaiyiல இருந்து night varaikkum we are going to be there. Fulla நம்ம வந்து explain பண்ணி revise பண்ணி எல்லாமே மாசா முடிச்சிடலாம். ஓகேவா? Oops. Sorry pasangla, I think there is a kutti problem because of which the connection went off in my tab. Just give me 1 minute. Okay, yes, very good. So நம்ம sensory neuron அப்படினா வந்து first sending message to the spinal cord or brain. Yes, that is correct. Ana Surya Vishal, you have to be even more specific. சரியா? So how will you be specific? You just have to say that it will bring the information to the system. அதுதான் most important. Okay, got it? Everyone? So namak vandu sensory abdina from wherever in the body there is a small stimulus edhu irundalo ange irundhu neradiya it is going to bring the content to the brain. Chariya? Is that clear? Okay, 1 second, I'm just getting the connection back because I don't know, suddenly it just got disconnected. Okay, 1 second, but before that, is that clear? Right, so glucose level in the blood. Okay, already inga vandu oru question ku answers ekachakama vanditirukku. Yes, good. So now I think my screen will be visible to y'all. Now is it okay? 1 second. ஏன் கனெக்ஷன் வரல? வந்துருச்சு. Okay. So if you see main function of sensory neuronல வந்து நமக்கு என்ன இருக்கு? Sensory neuronல organs வந்து to receive and to give the stimulus வந்து நம்ம எல்லா இடத்துல இருந்தும் ஸ்டிமுலஸை எடுத்துட்டு வந்து நம்ம பிரெயினுக்கு கொடுக்கறது தான் சென்சரி நியூரானோட வேலை. தென் கிரேனியமோட வேலை என்ன?
as it is given here, நம்ம cranium வந்து is nothing but the brain box. So protection, எந்த விதமான மெக்கானிக்கல் இன்ஜுரியும் வந்து நம்ம அடிக்கக்கூடாது அப்படின்னா ஸ்கல்லில் நம்மளோட இந்த பிரெயின் பாக்ஸ் தான் இஸ் கோயிங் டு ப்ரொடெக்ட் அஸ். தென் வெர்டெப்ரல் காலமோட ஃபங்க்ஷன் என்ன? இட் இஸ் த ஃபேக்ட் தட் நமக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து நமக்கு வெர்டெப்ரல் காலம் தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட். அண்ட் செகண்ட் வந்து நம்ம வெயிட் ஆஃப் தி அப்பர் பாடியை மேனேஜ் பண்ணுறதுக்கும் நமக்கு வெர்டெப்ரல் காலம் தான் ஹெல்ப் பண்ண போகுது. ஓகே, அண்ட் லாஸ்ட்டாக வி ஹாவ் மோட்டர் நியூரான். ஸோ மோட்டர் நியூரான் வந்து அப்படியே சென்சரிக்கு ஆப்போசிட். சென்சரி வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலேருந்து பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்ததா. இப்போ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து இஃபெக்டர் மசில் ஆர் கிளாண்டுக்கு வந்து நம்ம சிக்னல் திருப்பி கொடுக்கறது தான் வந்து மோட்டர் நியூரான். ஓகே, ஸோ அந்த ஸ்டிமுலஸுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு கண்டிப்பாக மோட்டர் நியூரானோட ஹெல்ப் தான் வேணும். கிளியர்? இஸ் தட் ஓகே? தென் coming to reflex arc na enna ade explain pannungan கேட்டிருக்காங்க. and trace the sequence of events in which our body will bring the light focused into the eyes. How will you answer this question? இதெல்லாமே previous year questions தான் பசங்களா. So tell me, what is this answer here? Yes, good. So the reflex arc is the pathway of reflex action. but எப்படி வரும் அது? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எங்கே ஒரு இடத்துல நமக்கு வந்து ஒரு 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 ஸ்டிமுலஸ் இருக்கோ அங்கேருந்து நம்ம ரிசெப்டர் ஆர்கன்லேருந்து ஸ்பைனல் கார்டுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. ஸ்பைனல் கார்ட்லேருந்து அந்த இஃபெக்டர் ஆர்கனுக்கு திருப்பியும் இன்ஃபர்மேஷன் போகுது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். அண்ட் இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்கில் வந்து நம்ம ஐ, ஸ்கின் இந்த மாதிரி எது வேணால் ஒரு ஸ்டிமுலஸை வாங்குறதுக்காக இருக்கலாம். அண்ட் பதிலுக்கு வந்து நம்ம கிளான்ஸோ மசில்ஸோ வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஓகே, ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னா ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்குங்கிறது என்ன? நமக்கு சூடான தொட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த தொற்று அந்த இன்ஃபர்மேஷனை பிரெயினுக்கு ஸ்பைனல் கார்டுக்கு கொண்டு போயிட்டு ஸ்பைனல் கார்ட்லேருந்து நம்ம ஆர்ம்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் அப்படின்னு கையெடுக்க முடியும். அண்டர்ஸ்டுட்? இஸ் தட் கிளியர் everyone? Okay, good goofy guy, good Sangeeta. Let us answer. Okay, good. Now next, ஒரு பிரைட் லைட்டை நம்ம ஐக்கு ஃபோக்கஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அந்த ரிசெப்டர்ஸ் வந்து கண்ணில் வந்து அந்த இம்பல்ஸை ஜென்ரேட் பண்ணும். ஜென்ரேட் பண்ண உடனே இந்த ஒரு மசில் என்ன பண்ணும்? வில் கோ அண்ட் டேக் த இன்ஃபர்மேஷன் டு த பிரெயின் ஆர் த ஸ்பைனல் கார்டு. ஓகே, ஸோ அங்கே போய் நம்ம பிரெயின் ஆர் ஸ்பைனல் கார்டு என்ன பண்ணுவோம்? ஓகே, நீ வந்து பியூப்பிளை வந்து நம்ம கன்ஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஓகே, ஸோ நம்ம வந்து கண்ணை மூடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா இட் வில் டெல் த பியூப்பிள் டு கன்ஸ்ட்ரிக்ட். ஸோ அதனால தான் நம்ம கண்ணே ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரைட் லைட்டை பார்த்த உடனே பியூப்பிள் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். ஸோ தட் கம்மியான லைட் வந்து வில் கோ இன்சைட் த ஐஸ். ஸோ ஃபோட்டோ ரிசெப்டர்ஸ் இந்த ஐலேருந்து சென்சரி நியூரான், அப்புறம் பிரெயின், அப்புறம் இஃபெக்டட் நியூரானுக்கு போய் நம்ம ஐஸோட மசில்ஸுக்கு போய் பியூப்பிள்ஸை கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஓகே, கிளியரா? எஸ், சாமர். ஓகே, ஸோ சாமர் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவலைப்படாதீங்க. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் வந்து நம்ம ஆல்ரெடி நாளைக்கு வந்து ரெக்கார்டட் செஷன்ஸ் போட போகிறோம். 24th ஃபுல் டே வந்து we are going to spend with you. ஸோ 1.5 தான் இருக்குதுன்னு நான் நினைக்காதீங்க. 1.5 நாளில் கூட நம்ம மாசாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சரியா? ஓகேவா? Now going to the next question. Read label diagram of neuron போட்டுட்டு அதில் dendrite and axon வந்து நம்ம லேபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கிளியரான இமேஜ் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது பசங்களா. ஸோ அந்த இதில் நீங்கள் கிளியராக வந்து டென்ட்ராய்ட்ஸ் அது ரிசீவிங் ஸ்டெம், அப்புறமா ஒரு செல் பாடி, அதுலேருந்து ஒரு ஆக்ஸானில் ஆக்ஸான் எண்டிங்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் நீட்டாக லேபிள் பண்ணிட்டீங்கன்னாவே யூ வில் கெட். நவ் எந்த பார்ட் ஆஃப் ஹியூமன் பிரெயின் வந்து திங்கிங்க்கு யூஸ் பண்ணுறோம் அண்ட் பாஸ்டர் அண்ட் பேலன்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளோட டயக்ராம். ஸோ ஐ ஹோப் த டயக்ராம் இஸ் கிளியர். ஸோ சங்கீதா, செரபெல்லம்ங்கிறது எதுக்கு? திங்கிங்க்கா? எஸ், குட். cerebrum ஃபஸ்ட்டு, குட் ஹரிணி. ரெண்டாவதா cerebellum. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு திங்கிங்க்கு நமக்கு cerebrum. cerebrumல நமக்கு என்னெல்லாம் இருக்குது?
olfactory lobes irukku, diencephalon irukku, and that is the major thinking part. Number forebrain. Okay, and cerebellum vandu part of the hindbrain, and idha is taking care of posture and balance. So option 2 ku it is going to be cerebellum. Okay, good, very good. Now one example of chemotropism. ஒரு example of chemotropism என்ன? Example of chemotropism. Pollen grains. Okay, very good. So நம்ம fertilization of a flower க்கு நம்ம pollen grain வந்து all the way ovule க்கு போறதே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இதுதான். Okay, so அந்த chemical இது வந்து is nothing but chemotropism. சரியா? Clear? All right, and then geotropism na enna? அதுக்கு வந்து நம்ம ஒரு label diagram ஓட நம்ம show பண்ணலாமா? So what will we show? Geotropism na enna? Very good, Sangeeta. So geotropism is negative or positive. Okay, so it is nothing but downward or upward from the earth da vandu geotropism, because of the pull of the gravity, either against or in the direction. So towards the gravity poche appadina positive, against the direction opposite ah poche appadina negative. Okay, so shoots வந்து shoots மேல தான் போகும், so negative geotropic. Roots வந்து கீழே தான் போகும், which is positive geotropic. Okay, so நம்ம ஒரு செடியை வந்து இப்படி சைடு வாக்கா நம்ம வந்து போட்டா கூட roots கீழே நோக்கி தான் போகும், shoots மேல நோக்கி தான் போகும். Okay, yeah, is that clear? Good. So நமக்கு option நமக்கு வந்து diagram வந்து இதுதான் நீங்க வரையணும். So ஒரு potல இருந்து plant வந்து it will go down, roots are தானா positive, மேல வந்து negative. Got it? All right. Now what are plant hormones, and name the hormones responsible for the following. First, the plant hormones na enna? How will you write it? Tell me. இதுக்கான keywords என்ன? Plant hormones na முதல்ல என்ன? So நம்ம பாடியில் இருக்கிற மாதிரி தான், human பாடியில் இருக்கிற மாதிரி தான் plant hormones are nothing but chemical molecules. Yes, Nawaz, I am coming to that chapter, don't worry. Okay, Mohammad Arshak, நீங்க கிளாஸ் ஒழுங்கா கவனிங்க, சூப்பரா ஈஸியா படிச்சிடலாம், don't worry. Okay, all right. So plant hormones na enna? These are chemical substances that is capable of regulating processes in the body, okay, of the plant. Okay, and helping in growth, helping in all the different kinds of this thing that we have. Okay, so they are அதாவது யாரெல்லாம் வந்து growth substances இல்ல growth regulators இருக்காங்களோ அவங்கள நம்ம phytohormones சொல்லலாம். So these are nothing but they will regulate all the processes in the plant. So இப்போ இங்க கொடுத்திருக்கிற 4 functionsக்கு growth of stem, cell division, inhibition of growth, elongation of cells, இதுக்கு என்னென்ன இது இருக்கும்? So A 1 க்கு இது, 2 க்கு இது, 3 க்கு இது, 4 க்கு இதுன்னு just tell me the hormones. பார்க்கலாம். ஏன் மறுபடியும் இது disconnect ஆகுது? Sorry பசங்களா, just give me 1 minute. Okay, inhibitor is abscisic acid. Very good. Elongation of the cell is hormone auxin. Think elongation of cell வரும். Yes, Janarthi, கண்டிப்பா முடியும், don't worry. Okay, so அதுக்கு நீங்க செஷனை ஒழுங்கா அட்டெண்ட் பண்ணுங்க, டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க, ஹை வெயிட்டேஜ் டாபிக்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, கண்டிப்பா முடியும். Okay, I'm so sorry பசங்களா, I don't know why my system is getting disconnected, so I'm just doing my best. 1 second. Yes, any other doubts you all have? இன்னொரு 2-3 questions தான் இருக்குன்னு நினைக்கிறேன் control and coordinationல இருந்து. Any other doubts you have in control and coordination? Anybody? Yeah,
Aha, illa guru, auxin will not inhibit the growth. Okay, auxin will only promote. Chariya? Okay. Right, so just 1 minute, I'm just trying to reconnect this one more time. Just give me 1 second. Yes, now I think it should be back. Screen vandirucha? ஓகே ஸோ என்னோடய ஆப்பிள் டிவிலேருந்து ஜாலியாக ஏதோ சினிமா போட்டிருக்காங்க உங்களுக்காக வேண்டி. ஹியூமன் பார்ட்ஸில் தான் கன்ஃபியூஷனா? டோன்ட் வரி, நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் தி என்சிஆர்டி, ஐ திங்க் இட் ஷுட் பி குட். ஓகே ஓகே, நான் கம்மிங் பேக், நம்ம ஹார்மோன்ஸோட இதில் வந்து growth of the stem வந்து will be gibberellins. யாருமே இதை சொல்லலை. ஸோ gibberellins தான் growth of the stemக்கு வரும். promotion of cell divisionக்கு cytokinin, okay, inhibitionக்கு abscisic acid, elongationக்கு auxin and cytokinin ரெண்டுமே will cause the cell elongation. Okay, so that is important for you all to remember. All right, now state the function of thyroxine. Now before we go for thyroxine, synapse da enna appdin solli Vaishnav has asked. Synapse da enna na, it is the connecting junction in between one neuron and the other. So adu valiyaga da nammaloda chemicals or electric impulses vandu oru neuron la irundhu innoru neuron ku poga mudiyum. That is the synapse. Okay, is that clear? Okay, now coming to thyroxine oda function enna? Can you all tell me what is the function of thyroxine? Everyone? Okay, so thyroxine function, sugar levels இல்லையே. thyroxine என்ன பண்ணும்? What is the keyword? causes goiter வந்து suppose thyroxine வேலை செய்யலைன்னா தான் அது goiter. Very good Navas, metabolism. ஓகே, நம்ம பாடியில் எல்லா விதமான மெட்டபாலிசம் அப்படின்னா என்ன, பிரேக்கிங் அண்ட் மேக்கிங் ஆஃப் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், இது எல்லாமே வந்து தைராக்சின் இஸ் கோயிங் டு டேக் கேர். ஓகே, அண்ட் இட் ப்ரொமோட்ஸ் த க்ரோத் ஆஃப் த பாடி டிஷ்யூஸ். ஓகே சங்கீதா சொன்னீங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம், குட். ஓகே, ஸோ தைராக்சினோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து ரெகுலேட்டிங் ஆல் ஆஃப் திஸ் reactions in the body. Okay, now இங்கே 3 ஹார்மோன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஹார்மோனையும் சொல்லணும், அதோட ஃபங்க்ஷனையும் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு, கேன் யூ டெல் மீ ஃபார் தைராக்சின்? எஸ், குட் சங்கீதா, வெரி குட். ஸோ தைராய்டு கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட், pancreas, இதோட செக்ரீஷன் என்ன அண்ட் இதோடைய ஃபங்க்ஷன் என்ன? வெரி குட். தைராய்டுக்கு தைராக்சின் தான், அதுதான் இப்போ சொன்னேன், கரெக்டாக? ஸோ டூயிங் ஆல் த டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ், மெட்டபாலிசம் நம்ம பாடியில் பிரேக் டவுன், மேக்கிங் எல்லாமே வந்து இட் இஸ் டேக்கிங் கேர். பிட்யூட்டரி என்ன ரிலீஸ் பண்ணுது? வாட் இஸ் பிட்யூட்டரி ரிலீசிங்? எஸ், growth ஹார்மோன் இருக்குது. எஸ், இட் இஸ் த மாஸ்டர் கிளாண்ட். வெரி குட். அப்பார்ட் ஃப்ரம் தேட், குட். ஸோ ஃபஸ்ட்டு தைராய்ட்லேருந்து நமக்கு மேஜராக தைராக்சின், T4, T3 2 ஹார்மோன்ஸ் இருக்குது. அண்ட் தே வில் மெயின்டைன் த பேசல் மெட்டபாலிக் ரேட். எல்லா விதமான பிரேக்கிங், மேக்கிங் எல்லாமே வந்து நமக்கு தைராய்ட்லேருந்து தான் நடக்குது. பிட்யூட்டரி வந்து growth ஹார்மோன், லைக் சம்ஒன் செட். அது தவிர தைராய்டை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு, அட்ரினல் கிளாண்ட்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எல்லாமே த பிட்யூட்டரி கிளாண்ட் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப். நம்மளோட ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங், மேல்ஸில், ஃபீமேல்ஸில் ஓவரியன் டெஸ்டிஸை ரெகுலேட் பண்ணுறது எல்லாமே நம்ம பிட்யூட்டரி இஸ் டேக்கிங் கேர். ஓகே, தென் நம்ம ஆக்சிடாசின் அண்ட் வாசோப்ரெசின் மாதிரி போஸ்டீரியர் பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ் ஆர் ஆல்சோ தேர், which is taking care of the hormonal regulation in the body. Okay, last pancreas வந்து will secrete the insulin and glucagon. So சர்க்கரையை increase பண்ணுறதுக்கும் decrease பண்ணுறதுக்கும் இந்த insulin தான் is going to play a role. Okay, done. Now the glands, a gland secretes a particular hormone. Deficiency causes a particular disease in which the blood sugar level will increase. ஸோ இந்த ஹார்மோன் டெஃபிஷியண்ட்டாக இருந்தால் பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா அது எந்த ஹார்மோன்?
insulin, right? Lot of you told blood sugar level nonne insulin da illaya. So endha gland endha hormone appdin sonna clearly it is pancreas secreting insulin. So insulin oda role enna? Insulin vandu kadava thatti இந்த glucose cell kulla ஏத்துறதுக்கு இந்த குளுக்கோஸை கிளைகோஜனா மாத்துறதுக்கு தான் இந்த ஹார்மோன். நான் அது பண்ணல அப்படின்னு சொல்லும்போது டயபெட்டிஸ் வந்து இஸ் காஸ்ட். டயபெட்டிஸ் mellitus is caused. Clear everybody? All right. Now let's go to the next chapter. But before we go to the next chapter, any other questions? Anybody? Any other questions? All right. Okay. So since there are no other questions, let's go ahead to the next chapter of your questions. Okay. Now, how do organisms reproduce? La vandu, oops. Okay. So there is just a brain question. Which part of the brain controls involuntary actions? I know it is not part of reproduction, but still. Write the function of any two regions. இதுக்கு என்ன ஆன்சராக இருக்கும்? ஸோ பிரெயின் எப்படி இன்வாலண்ட்ரி ஆக்ஷன், உப்ஸ், 1 second பசங்களா, don't know why again this got disconnected. Give me 1 minute, okay? Oh, your favorite chapter அப்போ அதுலேருந்து எந்த questions வந்தாலும் you're going to answer full on full, அப்படி தானே? That's what I should understand? Yes, okay, good. So first of all நம்ம வந்து when we look at இந்த அந்த சாப்டருமே அதில் லைஃப் ப்ராசஸ்க்கு தான் இருக்கிறதுலையே ஜாஸ்தியான வெயிட்டேஜ். Okay, just give me 1 minute. I'm just going to figure out this disconnection problem and come back. Okay, just give me 1 minute. Just hold on. Yeah. Now I hope the screen is visible to you. No? இன்னும் இல்லையா? யாரும் நம்ம கிளாஸுக்கு சூன்யம் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படிலாம் நடக்குது. Who is this black magic? யார் என் கிளாஸில் எப்படி கண்டு போடுறது? Okay, let's start off with nama how do organisms reproduce, everybody? Okay, nanda ma'am abdin Jainesh is saying. Okay, நம்ம சூனியத்தில் ரிமூவ் பண்ணியாச்சு, கரெக்ஷன் திருப்பி வந்துருச்சு. ஸோ நம்ம how do organisms reproduceலாம் ஆரம்பிக்க போகிறோம். I think it's a typo in this question. Let's move on to the next question. Reproduction is one of the most important characteristics. Okay, so இதுக்கு 3 give reason கேட்டிருக்காங்க in support of this answer. What reason will you give? Just give me the keywords. It's enough. Okay, I only want to know the keywords. Okay, so coming to this question, so இங்கே வந்து reproduction one of the most characteristics because கண்டிப்பாக ஒரு species continue ஆகணும் அப்படின்னா reproduction is mandatory. genetic information pass on பண்ணுறதுக்கு very good Nawaz, okay, and to bring the variations. Okay, so variations நீங்கள் கணக்கில் எடுத்துக்கல Nawaz, so please be careful that நமக்கு வந்து இந்த variation point also is very important. Okay, got it? That's all. Then name the method by which Spirogyra will reproduce under favorable conditions. இது வந்து sexual asexual? What is the answer? Ishika, Sanjay, Sangeeta. Okay, what is the method called? Sanjay and Sangeeta, அது ஆன்சர் பண்ணணுமே. Vaishnav. So Spirogyra will reproduce through fragmentation, and இந்த ஒரு mode வந்து கண்டிப்பா asexual, which you all answered, but remember that the method is called as fragmentation. சரியா? Now how does Plasmodium reproduce in either sexual or asexual?
How does plasmodium reproduce? So plasmodium is through the multiple fission, okay, which is also asexual. So multiple fission la oru part lendu it will just cause burst of or 5 to 10 species or sometimes 100 kuti cells vandu ore cell lendu divide agum. That is called as multiple fission. This is the asexual method again. Good. Okay. Now advantages of vegetative propagation enna? 4 advantage of vegetative propagation. Nal advantage enna? Yes, Nawaz, Ishika, Surya Vishal. So, நம்ம advantage என்ன சொல்லலாம்? First வந்து நம்ம we can preserve the plant, the parent plant. Okay, vegetative propagation பண்ணும்போது. So, யாரால viable seeds produce பண்ண முடியலையோ இல்ல யார்னால வந்து அடுத்த இதுக்கு correct, very good Sanjay. So, genetic variation இல்லாம அப்படியே நம்ம கொண்டு வரதுக்கு it will be very very useful, and viable seeds இல்லனா also it is very very useful. Okay, and it grows much faster. Good Sangeeta, okay, and it is also free of any pathogens. So the 4 point எழுதினீங்கன்னா you will get full marks. Okay, then plasmodium and leishmania எப்படி வந்து reproduce பண்ணுது and what is the difference? So plasmodium I already told you it's multiple fission. What about leishmania? So இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து asexual தான். Okay, but ரெண்டுமே fission தான். But இதில் என்னன்னா plasmodium வந்து we say multiple fission. அதாவது அந்த ஒரு parent cellலேருந்து ஒரு 1000 daughter cells கூட நம்ம produce பண்ண முடியும் plasmodiumல. ஆனால் leishmaniaல binary fission அப்படின்னா ஒரு cell split ஆகி 2 செல்லாக மாறும், அவ்வளோதான். ஓகே, ரெண்டுமே asexual இருந்தாலும் ரெண்டுமே ஃபிஷனாக இருந்தாலும் ஒன்று multiple fission ஒன்று binary fission. Understood? Now main difference between sexual and asexual mode என்னது, and எந்த ஸ்பீஷீஸ்க்கு வந்து better chance of survival இருக்கு? Give reason. So how will you answer it? Yes Nawaz, you can put your doubt in the chat box. I'll clear that. Okay, now in the sexual and asexual க்கு வந்து sexualல gamete production இருக்கு and ரெண்டு gametes fuse ஆனாதான் zygote form பண்ண முடியும். But asexualல அப்படி கிடையாது, gametes கிடையாது, ஒரு single parent இருந்தாலே போறோம், asexual reproduction can take place. Okay, now obviously sexually reproduced organisms க்கு தான் survival chance is better. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா it is because அந்த ஒரு variations are produced, and இந்த variations வந்து யாருக்கெல்லாம் advantages ஆன variation இருக்கோ அவங்க மட்டும்தான் வந்து நம்ம evolutionary courseல select ஆகி அவங்களால survive ஆக முடியும். Okay, that is why it is the answer. Now okay, this is done. Yeah, name the reproductive parts of an angiosperm. ஒரு angiospermோட reproductive parts என்னென்ன? Any other doubts you have regarding this chapter also put it in the chat box pasangla, because just 3 more questions and we'll be done with this chapter also. Chariya? Okay, now inge vandu pathina where are these parts located? Nama reproductive parts of angiosperm, and idora structure solunga of the female reproductive parts. So firstly angiosperm oda reproductive part vandu stamen and the pistil. Okay, stamen is male, pistil is the female. Okay, now in the or structure of the male of the female vandu pathina you have to label stigma, style, the ovary and the ovule. Okay, and ovule kulla நீங்க egg இருக்குங்கறத மென்ஷன் பண்ணலாம் பண்ணாம போலாம், பட் கண்டிப்பா இந்த 4 பார்ட்ஸ் வந்து சூப்பர் இம்பார்ட்டன்ட். Okay, is that clear? So carpel மெயினா என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு? ஸ்டிக்மா, ஸ்டைல் and ovary. So part மேல where the sticky pollen grains வந்து will attach is the stigma. Okay, இதில இருந்து ஒரு tube is there called the style. இந்த tube வழியா தான் the male gamete will come inside, and உள்ள இருக்கிற swollen part is the ovary. ovary குள்ளார நமக்கு ovules இருக்கு, and இந்த ovules க்கு உள்ள தான் we have the female gamete அப்படிங்கற egg. Okay, so usually ஒரு ovaryல ஒரு ovule இருக்கலாம், நிறைய ovules இருக்கலாம். It depends on the plant. Okay, so each ovule will have only one female gamete.
Okay, is that clear? All right. Now coming to list any 4 methods of contraception that is used by humans and idoda direct effect on health and prosperity ennadu? Yes, everyone? Good. So 4 methods of contraception we can mention any. So adala first we'll have to mention the barrier methods. Second the chemical method, wherein it will involve the pills or any injections or anything. And then nama intrauterine contraceptive devices, okay, which involves the very good Raghav, very good Sanjay. Good. So idukana copper tea idellame we can use. And then last we have the surgical methods. Okay. Now contraception will prevent frequent pregnancies and as a result can protect from sexually transmitted diseases also. So that will support the good health and prosperity of the family. Got it? Now sexually transmitted diseases na enna inda rendathukku rendu example ketirukanga. Can you all tell me? Sexually transmitted disease na any disease that a person can get because of a sexual contact, adha sexually transmitted disease illaya. So idella rendu bacterial infection, rendu viral infection na enna sollalam? Gonorrhea and syphilis we can say for bacterial, okay, chlamydiasis idu ellame bacterial, whereas viral infection ku AIDS, herpes, hepatitis B edu vena solla. Okay, so Shiv, namakku marathon is happening on 24th, okay, so full day we are going to have marathons, don't worry about it. Ipa let's focus on the yes, gonorrhea you can put as Varshini in the bacterial infection. Good. Okay, then coming to longitudinal section of the flower la nama anther, ovary, stigma and style. Can you all do the labeling? So very simple, namakku first start drawing the stigma, style, okay, ovaries and then the ovules inside the ovary. Okay, then adukapprama you can add the stamens, okay, the filaments, the anther, okay, then you can add the petals, then you can add the sepals, okay, which is all there in the flower. So now I am just drawing a very rough diagram to tell you all these parts are important, but தயவு செய்து இந்த மாதிரி வராதீங்க. இந்த மாதிரி ரஃபா வரைஞ்சீங்க அப்படினா 0 தான் you will get. இப்படி வரைய கூடாது. கொஞ்சம் நீட்டா நமக்கு கிளியரா எல்லா பார்ட்ஸும் பார்க்குற மாதிரி நீங்க வரைஞ்சீங்கனா தான் you will have. Yes Raghav, நம்ம கம்யூனிட்டில எல்லாமே போஸ்ட் ஆயிடும், so definitely do join the community. Okay? All right, let's move into heredity everybody. Shall we go into heredity? ஆரம்பிக்கலாமா? Yes, so let's start off. So எல்லா variationum in a species do not have equal chances of survival. Yeah. So நம்ம reproduction la I said sexual reproduction is useful because variations are produced, but எல்லா variation க்கும் equal chance of survival கிடையாது. ஏன்? ஏனா depending on the nature of the variation, ஏனா சில kind of variation தான் advantageous இருக்கும். So யார் advantageous இருக்காங்களோ, யார் environmentக்கு most adapted இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த survival rate ஜாஸ்தியா இருக்கும். Got it? Now ஒரு assertion reason question answer பண்ணுங்க பார்க்கலாம். So sex of a child will be determined by the type of chromosome he or she inherits from the father. Child who inherits X from the father would be XX girl, but Y from the father would be XY boy. Is it correct? Absolutely. So both are correct and it is the correct explanation. Okay. So illa Sangeeta are false kadiyadu. A the answer. Okay, good. Sarvesh. Sai Sarvesh, right? Good. Very good. A the answer. Good job. Now Mendelian experiment la violet flowers with white flowers நம்ம cross பண்ணோம்னா F1 ல என்ன ஆகும்? Now violet ஒரு dominant ஆன trait, white ஒரு recessive ஆன trait இல்லையா? So இது ரெண்டுத்தையும் cross பண்ணும்போது F1 ல என்ன ஆகும்?
F1ல எல்லா ஃப்ளவர்ஸுமே வயலட்டான ஹெட்டரோசைகோட்ஸாக தான் இருக்கும். ஸோ அடிஷ்னலி இது 1 mark கொஸ்டின்னா யூ கேன் லீவ் இட். இது 2 இல்லை 3 mark கொஸ்டினுக்கு வந்ததுன்னா நீங்கள் குட்டியாக ஒரு பன்னட் ஸ்கொயர் போட்டு ஓகே அதில் வந்து எனக்கு வயலட் கலர் அப்படின்னு சொன்னால் இதுக்கு பன்னட் ஸ்கொயர் அவசியம் இல்லை. வாட் யூ கேன் டூ இஸ் வயலட் கலர் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு கேமிட் தான் வருது கேபிட்டல் வி. ஓகே அண்ட் எனக்கு வந்து ஒயிட் கலர் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு கேமிட் தான் வருது எனக்கு which is small v. இது ரெண்டுத்தையும் நான் வந்து ஃபியூஸ் பண்ணும்பொழுது I get a capital V small v which is a heterozygote அப்படின்னு நீங்கள் clear கட்டாக சொல்லிக்கலாம். ஓகே now ஜீன்னா என்ன? வெரி சிம்பிள். I only want the keyword. ஒரு ஜீன்னா என்ன? ஜீன் இஸ் ஒரு segment of DNA that contains information for a particular character. ஓகே அது எந்த கேரக்டராக வேணால் இருக்கலாம். பட் நம்ம வந்து ஒரு யூனிட் ஆஃப் த டிஎன்ஏ ஒரு செக்மெண்ட் ஆஃப் த டிஎன்ஏ விச் வில் கண்ட்ரோல் அ பர்டிகுலர் கேரக்டர். ஸோ அந்த கேரக்டருக்கான ப்ரோட்டீன் வந்து இந்த செக்மெண்ட்லேருந்து தான் வரும்ன்றப்ப அதுதான் வந்து நம்மளோட ஜீன். காட் இட் எவ்ரிபடி? கிளியர்? Now why is the progeny always tall? when ஒரு டால் ப்ளீ பிளான்ட்டை நம்ம வந்து ஷார்ட் பீ பிளான்ட்டோட கிராஸ் பண்ணும்போது ஏன் வந்து only the progeny is always tall? ஏன் only tall plants are there in the progeny? Yes, I will, Ragini. Once I'm done with this, I will give. Okay, in the question முடிச்சோடனே I will teach you. Okay. So ஏன் அப்படின்னா simple answer is நமக்கு வந்து டாமினண்டான ட்ரேட் என்னமோ ஸோ ரெண்டு டிஸ்சிமிலரான அலீல்ஸ் இருக்கும்ல. இப்போ நமக்கு ஒரு டால் ஒரு ஷார்ட் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து டால் பிளான்ட் மட்டும்தான் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது பிகாஸ் டிஸ்சிமிலரான ஃபீச்சர்ஸ் இருக்கும்பொழுது அலீல்ஸ் இருக்கும்பொழுது அதில் ஒன்று தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும், இன்னொன்று எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாது. ஸோ டாமினன்ட் தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுதுங்கிறதுனால தான் F1ல we are having all dominant. சரியா? now ராகினி asked me for the Punnett square. ஸோ ரொம்ப சிம்பிள் ராகினி. எந்த ஒரு பிளான்ட்டாக வேணால் இருக்கலாம், என்ன ஒரு ஃபீச்சராக வேணால் இருக்கலாம். கேமீட்ஸை எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு சைடில் ஓகே மேல் கேமீட்ஸ் இந்த பக்கம் ஃபீமேல் கேமீட்ஸ் இந்த பக்கம்னு சொல்லிட்டு நம்ம கேமீட்ஸை லிஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கிராஸில் நம்ம இதை ஓவர்லாப்பிங்காக என்னென்ன ப்ராஜனி வரும்னு பார்த்தோன்னா அதுதான் நம்மளோட Punnett square. Okay, so depending if we have any question like that, I'll definitely teach you that. Okay, but coming back to this question, inherited traits and acquired traits na enna? Everyone? That's it. Very good. ஸோ இன்ஹெரிட்டட் அண்ட் அக்வயர்ட் ட்ரேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு எதெல்லாம் நம்ம இன்ஹெரிட் பண்ண முடியாதோ ஓகே ஸோ நம்ம வந்து என்வாயரமெண்ட்டோட ஒரு ரெஸ்பான்ஸில் நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ண கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே அக்வயர்ட் ட்ரேட்டில் வரும். ஓகே ஸோ குரூப் ஆஃப் மைஸ் ஆர் நார்மலி வந்து having tail. ஓகே எல்லாருக்குமே டெய்ல் இருந்ததுன்னா if the tails of these mice are cut by surgery அப்போ டெய்ல்லெஸ் மைஸ் வருமா? வராது. ஏன்னா அந்த சர்ஜரி வழியாக தானே நம்ம கட் பண்ணோம் அந்த வாலை. அப்போ அந்த மைஸுக்கு பிறக்கிற ஃபர்தர் இது வந்து இட் வில் நாட் ஹாவ் த டெய்ல்லெஸ் ஆன ஒரு ஜீன்லாம் அது கிடையாது. ஸோ இந்த ரிமூவல் ஆஃப் டெய்லுங்கிறது ஒரு அக்வயர்டான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறப்ப இட் வில் டெஃபினெட்லி நாட் கோ டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அதுதான் அக்வயர்ட். ஓகே வேறஸ் எதெல்லாம் நம்ம ஜீன்ஸில் இருக்கோ அண்ட் இந்த ஜீன்ஸில் இருக்கிறதுனால இது வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராஜனிக்கு போகுது அப்படின்னு சொன்னால் தென் தோஸ் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் த இன்ஹெரிட்டடான ட்ரேட்ஸ். இஸ் தட் கிளியர்? வெரி குட் ராகினி, வெரி குட் சங்கீதா, குட் ஜாப். ஜெயனேஷ் யாரும் நீங்கள் ஆன்சர் பண்ண மாட்டீங்கல்ல? ஆன்சர் பண்ணால் இன்னும் மாசாக இருக்கும் இல்லையா? ஸோ சூர்யா விஷால் நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் மட்டும் வர மாட்டேங்குது பாக்ஸில். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு டிட் மெண்டல் எக்ஸ்பிளைன் தட் இட் இஸ் பாசிபிள் தட் அ ட்ரேட் இஸ் இன்ஹெரிட்டட் பட் நாட் எக்ஸ்பிரஸ்ட் இன் அன் ஆர்கானிசம்? ஸோ எப்படி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார்? என்கிட்ட இருக்கும் அந்த ட்ரேட் ஆனால் அது எக்ஸ்பிரஸ் ஆகாது அப்படிங்கிறது எப்படி சொன்னார்? How did he say that?
சிம்பிள் பிகாஸ் ரெண்டு பியோர் லைன் பிளான்ட்ஸை அவர் எடுத்து கிராஸ் பண்ணும்போது F1ல் ஒருத்தர் மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க, இன்னொருத்தர் எக்ஸ்பிரஸ் பண்ணவே இல்லை. பட் டெஃபினட்டாக அந்த ரெண்டு பேரண்ட்ஸோட ஜீனுமே அந்த F1ல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டாமினண்ட்டான ஒரு ஜீன் மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுது, இன்னொருத்தர் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டார் அப்படிங்கிறத இந்த ஒரு கிராஸ், எந்த கிராஸ், டால் பிளான்ட்டுக்கும் டுவார்ஃப் பிளான்ட்டுக்கும் நடுவில் அவர் கிராஸ் பண்ணும்போது நமக்கு 3:1, ஐ மீன் எல்லாமே டால் பிளான்ட் F1ல் கிடச்சிது. பட் F2ல் நம்ம செல்ஃப் கிராஸ் பண்ணும்போது தான் நமக்கு 3:1 கிடச்சிது. Is that clear? So by performing this particular hybridization experiment, he explained this. Okay, Surya Vishal, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, we can solve, but don't like and சொல்லிட்டு எஸ்கேப் ஆக முடியாதுல்ல. Okay, now ரெண்டு differences in tabular form between dominant ஆன trait, recessive ஆன trait. சிம்பிளாக கேட்டிருக்காங்க. எப்படி பதில் சொல்வீங்க இதுக்கு? அண்ட் என்ன பர்சன்டேஜ் ஆஃப் தி F2ல் வந்து நமக்கு ரவுண்ட் அண்ட் ரிங்கிள்டாக இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டாமினன்ட் அண்ட் ரெசசிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ட் அலீலால் இட் இஸ் கண்ட்ரோல்ட், ரெசசிவ் அலீலால் இட் இஸ் கண்ட்ரோல்ட். ஆனால் அதை தாண்டி F1ல் யார் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்களோ அவங்க தான் டாமினன்ட், யார் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் சப்ரெஸ்டாக இருப்பாங்களோ அவங்க தான் ரெசசிவ். Got it, pasangla? So it is a matter of chance whether a couple will have a male or female child. Justify this statement by drawing a flow chart அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் சான்ஸ் அப்படின்னா கிளியராக செக்ஸ் டிட்டர்மினேஷன் இஸ் பிகாஸ் ஆஃப் த குரோமோசோம்ஸ். ஸோ ஒரு ஃபீமேல் வந்து வில் ஆல்வேஸ் ஹாவ் த சேம் கைண்ட் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம் இன் ஆல் ஹர் கேமீட்ஸ். ஆனால் மேல்ஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ பேஸ்ட் ஆன் ஹூ இஸ் ஃபர்டிலைசிங் அப்படிங்கிறது தான். ஸோ ஒருவேளை ஒரு எக்ஸ் கேரியிங் ஸ்பெர்ம் வந்து ஒரு எக்ஸ் கேரியிங் எக்கை வந்து ஃபர்டிலைஸ் பண்ணிச்சு அப்படின்னா இட் இஸ் அன் எக்ஸ் கேர்ள். ஒரு எக்ஸ் கேரியிங் குரோமோசோம் வந்து ஒய் கேரியிங் ஸ்பெர்ம் ஃபர்டிலைஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் தென் இட் இஸ் அன் XY which is a boy. Understood pasangla? So அதனால there's a 50% chance that it will be a girl and a 50% chance that it is a boy. Now இதோட we are entering the last chapter for our revision. So any doubts in heredity, Surya Vishal? Don't worry, Surya Vishal, we'll make sure that all the questions are answered here if you have any doubts, okay? But நம்ம சொல்லாம கொள்ளாமலாம் வராதீங்க, சொல்லிட்டே வரலாம், ஒன்றும் தப்பில்லை. ஓகே, அப்பா சஞ்சய் வந்து அப்பாடா அப்படின்றீங்களா? ஓகே, ஸோ எஸ், நம்மளோட ஹெரிடிட்டி சாப்டர் இஸ் ஆல்சோ ஓவர். ரெசசிவ் ஜீன்னா சண்முக பிரியா, it will be something that will not express in the F1. அது recessive condition, அதாவது ரெண்டுமே சேமான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் போது தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓகே, கிளியர்? இட் வில் நாட் எக்ஸ்பிரஸ். இன்னொரு டாமினண்டான அலி இருந்ததுன்னா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாது. சரியா? Now coming to the last chapter-ஓடைய questions. Our environment-ல இப்போ மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பெஸ்டிசைடு வந்து ஏன் ஹியூமன் பீயிங்ஸில் இருக்குது, ஏன் நாம் தான் அதில் தாக்கப்படுறோம், என்ன காரணத்துக்காக? சிம்பிள் ஆன்சர், ஐ ஒன்லி வாண்ட் ஒன் வேர்ட். வாட் இஸ் தட் ஒன் வேர்ட்? அவ்வளோதான், இட் இஸ் பயோமேக்னிஃபிகேஷன். ஓகே, ஸோ இது வந்து நாட் பயோடிகிரேடபிள். ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தான் மோஸ்ட் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் த ஃபுட் செயினில் இருக்கிறதுனால ஒரு சின்ன மீன் வந்து ஒரு பார்ட்டிக்கலை சாப்பிடுது, பட் ஒரு பெரிய மீன் வந்து 10 சின்ன மீனை சாப்பிடுது, இன்னும் அதை விட பெரிய மீன் வந்து 100 மீடியம் சைஸ் மீனை சாப்பிடுது. நாம் வந்து ஒரு 10 மீன் சாப்பிட்றோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும், நமக்கு இந்த ஒரு பார்ட்டிக்கிள்ங்கிறது ஒரு 10 மில்லியன் பார்ட்டிக்கலாக நம்மக்கிட்ட வந்து சேரும். ஓகே, ஸோ அதனால தான் வந்து பெஸ்டிசைட்ஸ் நம்ம உடம்புல தான் இருக்கிறதுலையே ஜாஸ்தியாக இருக்கும். ராகினி, டோன்ட் வரி, நம்ம டைஹைப்ரிட் கிராஸை நான் ஆல்ரெடி வந்து செஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் கோ பேக் அண்ட் see the session that I've explained heredity-ல. So you'll be able to understand the dihybrid cross. Okay, good Sangeeta, good Ragini. Biomagnification the reason why humans have the highest level of chemicals. Now ecosystem na என்ன?
What is ecosystem? That is everything around us, இல்லையா? So நம்ம structural and functional unit of the biosphere. இங்கே living organisms இருக்கு, non living components இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் interact பண்ணி ஒரு food chain வழியாக ஒரு energy flow, ஒரு biotic diversity, இது எல்லாமே ஒரு self supporting system-ஆ regulate பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து ecosystem. சங்கீதா, இங்கே ஸ்டார் வந்து யாருக்கு அப்படின்னா யாரெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கீங்களோ அவங்க தான் வந்து ஸ்டார் ஜாஸ்தி. ஸோ சங்கீதாவுக்கு கண்டிப்பாக ஸ்டார் உண்டு, டோன்ட் வரி. ஓகே, எஸ், வெரி குட் சங்கீதா. நம்ம எதெல்லாம் பயோட்டிக் அண்ட் நான் பயோட்டிக் ஃபேக்டர்ஸோ அது எல்லாமே வந்து வில் பி கம்பைன்ட் இன் த ஈகோசிஸ்டம். குட். ஓகே, தென் ஒரு ஃபுட் செயினில் வந்து 100 joules இஸ் அவைலபிள் டு த லயன். அப்போது ப்ரொடியூசருக்கு எத்தனை இருக்காங்க? இதுதான் நம்மளோட அந்த ஃபுட் செயின் அப்படின்னு சொன்னால் பிளான்ட்டு டியர் சாப்பிடுது, டியரை லயன் சாப்பிடுது. ஓகே, லயனுக்கு 100 அப்படின்னா 10% தான் இங்கே வந்திருக்கும். 10% 100 அப்படின்னா ஆப்போசிட் பிளான்ட்டில் வந்து 1000 இருந்திருக்கும், எக்ஸ்ட்ரா 0. பிளான்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா 2 0. ஸோ அப்போ 10,000 தான் பிளான்ட்டுக்கிட்ட இருக்கும். ஸோ 10,000 joules of energy is available to them because of the 10% law of flow of energy. அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும், சரியா? இஸ் தட் கிளியர்? எஸ் சாய் சர்வேஷ், உங்களுக்கும் உண்டு, ராகினிக்கும் உண்டு கண்டிப்பாக. ஓகே, குட் குட். யாரெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஸ்டார் நான் கொடுக்கலனாலும் எக்ஸாமில் ரிசல்ட் கொடுக்கும். ஓகே ஓகே, குட். All right. Now coming to two biotic components. யாரெல்லாம் லிவிங் ஆர்கானிசம்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணலாம்? 2 பயோட்டிக் ஆர்கானிசம்ஸ் என்னென்ன சொல்லுங்கள்? லிவிங் அப்படின்னு சொன்னால் ஒன்று ப்ரொடியூசர், இன்னொன்று கன்சியூமர். அதுதான் மெயின். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ப்ரொடியூசர்ஸ்ன்னு சொல்லும்போது அவங்க வந்து சின்ன இன்ஆர்கானிக் மாலிக்யூல்ஸை யூஸ் பண்ணி ஆர்கானிக்கான மாலிக்யூல்ஸை ஃபஸ்ட்டு தயாரிக்கிறாங்க. கன்சியூமர்ஸ்ன்னு சொல்லும்போது அவங்க வந்து தே ஆர் யூட்டிலைசிங் இந்த ஒரு ப்ரொடியூசர்கிட்டேருந்து வர எனர்ஜியை சாப்பிட்டு அதுலேருந்து வர எனர்ஜியை வச்சு அவங்க வந்து தே ஆர் சஸ்டெய்னிங். அவங்களால தனியாக அவங்களால சிந்தசைஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. கிளியரா பசங்களா? நவ் ஏன் எல்லா க்ரீன் பிளான்ட்ஸையும் நம்ம ப்ரொடியூசர்ஸ்ன்னு சொல்கிறோம்? அது ஏன் அப்படி சொல்லணும்? பிகாஸ் க்ரீன் பிளான்ட்ஸ் தான் வந்து ஆர் மேனுஃபேக்சரிங் த ஃபுட். அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஃபுட்டை. கரெக்டாக? வினாக்சி, எஸ் வர்ஷினி, எஸ். ஸோ அவங்க தான் வந்து ஆர் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறப்ப அதனால தான் ப்ரொடியூசர்னு சொல்கிறோம். ஸோ சன்லைட்டை யூஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரை யூஸ் பண்ணி அவங்க தான் ஃபுட்டை தயாரிக்கிறாங்க, சரியா? தென் கம்மிங் டு ஏன் ப்ரொடியூசர்ஸ் ஆல்வேஸ் ஃபஸ்ட்டு லெவலில் இருக்காங்க? ஏன்னா அதே தான், பிகாஸ் தே ஆர் த ப்ரொடியூசர்ஸில். ஸோ அவங்களால தான் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அவங்க தான் ஆட்டோட்ராஃப்ஸ். ஓகே, ஸோ அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபுட்டை அதுக்கப்புறமா இருக்கிற கன்சியூமர்ஸ் வந்து டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ சாப்பிட முடியும். அதனால தான் ப்ரொடியூசர்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் லெவல் இன் த ட்ராஃபிக் லெவல்ஸ். ஓகே, கிளியர்? நவ் which of the following is always at the second trophic level? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோட்ராஃப் இருக்கும். எப்போவுமே ஆட்டோட்ராஃப் தான் ஃபஸ்ட்டு. இந்த ஆட்டோட்ராஃப்டை சாப்பிட்றவங்க தான் நெக்ஸ்ட்டு. ஸோ ஹெர்பிவோர்ஸ் ஆர் த வெஜிடேரியன்ஸ், த vegetable eating ones that don't eat meat, இல்லையா? ஸோ herbivores are the animals who will eat plants. and then herbivore சாப்பிட்றது தான் carnivore. ஸோ ரெண்டாவது ட்ராஃபிக் லெவலில் நமக்கு எப்போவுமே herbivores தான் இருப்பாங்க. குட் சங்கீதா, குட் ஜாப். Now what is meant by biomass? How will you answer this question? What is meant by biomass? Biomass என்றால் என்ன? Total amount of the organic matter. Bio na living, mass na weight. அவ்வளோதான். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் லிவிங் ஆன மெட்டீரியல் இருக்கோ ஒரு ஈகோசிஸ்டமில் அதுதான் வந்து பயோமாஸ். கிளியர்? Is that clear everybody? Good Sangeeta. Good, very good. Now what is meant by biological magnification? This was the first question I answered. So you see multiple times we are seeing a similar answer that is coming.
right? So what is meant by biological magnification? நமக்கு வந்து the process of accumulating non-biodegradable chemicals, okay? So நம்ம பாடியில் வந்து food chain போக போக இந்த chemicals accumulate ஆகிறதும் வந்து increase ஆகிக்கிட்டே போகும். So ஒரு பார்ட்டிகல்ங்கிறது வந்து becomes 5, becomes 500, becomes 5 million. So yes, very good Sangeeta. ஒவ்வொரு trophic levelலையும் there is increasing level of harmful chemicals. அதுதான் வந்து biomagnification, which you got it right. Now indiscriminate use of pesticides நால நம்ம environmentக்கு ஒரு என்ன கெடுதல்ங்கிறத எப்படி explain பண்ணுவீங்க? Which is also indirectly the same. So pesticides வந்து non biodegradable அப்படிங்கிறதுனால நம்ம excessive யூஸ் பண்ணும்போது இந்த fish இல்ல birds வந்து அதை சாப்பிடும்போது லெவல்ஸில் அது அக்யூமுலேட் ஆகிக்கிட்டே போகும் அண்ட் ஹென்ஸ் வந்து அது வந்து இட் கேன் காஸ் அ லாட் ஆஃப் இன்டர்ஃபியரன்ஸ் இந்த எக்ஷெல் ஃபார்மேஷன்னாலேயோ இல்லை அந்த மாதிரி. ஸோ எண்ட் ஆஃப் த டே நமக்கு அந்த ஸ்பீஷீஸும் அழிஞ்சு போகும், மேலே மேலே நம்ம சாப்பிடும்போது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ்னால ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிமிலரான ஒரு கொஸ்டின் தான். நவ் வாட் ஆர் பயோடீகம்போசர்ஸ், வாட் ஆர் டீகம்போசர்ஸ் அண்ட் அவங்களோட இம்பார்ட்டண்ட்டான ரோல் என்ன என்வாயர்மெண்ட்டில்? So clearly microorganisms that will break down the organic compounds. So நமக்கு first producers வந்து inorganic-ஆன materials-லேருந்து organic-ஆன compound தயாரிச்சாங்க. அது அடுத்தடுத்த trophic levels-ல சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக when a dead plant or animal is there அதில் இருக்கிற இந்த organic compound-ஐ ஃபர்தராக break down பண்ணி inorganic-ஆக வந்து திரும்பவும் நம்மளோட ecosystem-க்கு retain பண்ணுறதுக்கு நமக்கு decomposers ரொம்ப அவசியம். So இந்த microorganisms that break down in the complex-ஆன organic substances is what we call as decomposers. Clear? Now இந்த decomposers வந்து நமக்கு என்ன ரோல் ப்ளே பண்ணுது? ஃபர்ஸ்ட் திங் ஒரு கிளென்சிங் ஏஜென்ட்டாக வந்து இட் இஸ் கோயிங் டு டீகம்போஸ் ஆஃப் தீஸ் டெட் பாடிஸ் அண்ட் பிளான்ட்ஸ். பட் அதோட சேர்ந்து இட் இஸ் ரீசைக்ளிங் த மெட்டீரியல்ஸ், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ இது ரெண்டுமே வந்து ஆர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் யூ ஹாவ் டு டேக் இன் டு கன்சிடரேஷன். ஓகே வசங்களா? Clear to you? Then what will be the answer here? So if you see our food grains like wheat and rice, vegetables, fruits எல்லாமே வந்து varying amounts of pesticide residues இருக்கு. So இது என்னது and ஏன் இப்படி நடக்குது? So சிம்பிளாக pesticides வந்து chemical substances தான், சரியா? இதை நம்ம பெஸ்ட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிசீஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம க்ராப் மேலே இதை ஸ்ப்ரே பண்ணுறோம், ஓகேவா? ஆனால் ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகுது? இந்த ஒரு பெஸ்டிசைட் வந்து சாயிலோடையே போய் இட் இஸ் கோயிங் டு மிக்ஸ். அப்போ மிக்ஸ் ஆகும்பொழுது என்னோட வளர்கிற பிளான்ட் வந்து இஸ் கோயிங் டு அப்சார்ப் தட் ஆல்சோ. ஆஸ் எ ரிசல்ட் ஹெர்பிவோரஸ் ஆனிமல்ஸ் இதை சாப்பிடுவாங்க, அப்போ அந்த பாய்சன் கெமிக்கல்ஸ் அவங்களுக்குள்ளே போகும். கார்னிவோர்ஸ் வந்து ஹெர்பிவோர்ஸை சாப்பிடுவாங்க. இப்படியே சொல்லிட்டு போகும்பொழுது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நம்ம வந்து அவங்களுக்குள்ளேயும் போகும், அந்த கார்னிவோர்ஸ்குள்ளேயும் போகும். அப்போ அட் த எண்ட் ஆஃப் த டே வாட் ஹேப்பன்ஸ், நாம் ஃபுட் சாப்பிட்றோம், வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றோம், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம், அதோடு சேர்ந்து அனிமல்ஸையும் சாப்பிடும் பொழுது நமக்கு என்ன ஆகும்? டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் வி ஆர் அக்யூமுலேட்டிங் த பெஸ்டிசைட். ஸோ ட்ராஃபிக் லெவலில் வந்து நம்ம ஃபுட் செயினில் வந்து வேறு வேறு அமௌண்ட் ஆஃப் பெஸ்டிசைட் ரெசிடியூஸ் வந்து நமக்கு உள்ளே வருது. ஓகே, நவ் டிப்ளீஷன் ஆஃப் ஓசோன் லேயர் ஏன் ஒரு கன்சர்ன்? ஸோ சாய் சர்வேஷ், ஓசோன் வந்து ஆக்சிஜன் தான் O2, ஓசோன் வந்து O3. இந்த ஆக்சிஜன் ஒரு ஃப்ரீ ஓசோன் ஆக்சிஜன் மாலிக்யூலோட வரும்பொழுது இட் ஃபார்ம்ஸ் அன் O3. Don't worry Shri, soon. Okay, don't worry. Now, is that clear? Everyone? So அதனால இந்த ஓசோன் லேயர் வந்து ஏன் டிப்ளீட் ஆகிறதுனால ஒரு கன்சர்ன் நமக்கு? பிகாஸ் அதுதான் வந்து இஸ் கோயிங் டு ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் யூவி ரேடியேஷன்ஸ். ஸோ அது டிப்ளீட் ஆச்சுன்னா இப்போ யூவி ரேடியேஷன் வில் கம் இன்சைட் அண்ட் சங்கீதா ரைட்லி செட் இட் கேன் காஸ் கேன்சர் அண்ட் ஈவன் அதர் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கேன் ஹேப்பன். ஸோ அதனால வந்து டிப்ளீஷன் ஆஃப் ஓசோன் லேயர் இஸ் கண்டிப்பாக ஒரு கன்சர்னிங் திங் நமக்கு. ஓகே, அண்ட் தென் கம்மிங் டு த லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் ஆர் டிஸ்கஷன், பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் வந்து ஏன் நம்ம ரெண்டு செப்பரேட் குப்பை தொட்டியில் போடணும்? எதுக்காக போடணும்? நம்ம
எதுக்காக போடணும்னா நம்ம பயோடிகிரேடபிளில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால டீக்ரேட் பண்ணி அதை திரும்பவும் நம்ம நியூட்ரியன் சைக்கிளுக்குள்ளே மக்கி அதை கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ நம்ம பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம்குள்ளே திரும்பி கொண்டு வர முடியும். ஆனால் நான் பயோடிகிரேடபிளில் அவங்களால டீகம்போஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம ஒன்று அது ரீசைக்கிள் பண்ணணும், இல்லை எரிக்கணும், இல்லாட்டி லேண்ட்ஃபில்லில் போட்டுறணும். ஸோ இந்த மாதிரி 2 விதமான வேஸ்ட்டாக நம்ம பிரித்து வைக்கிறதுனால நம்ம ஒன்று இன்னொன்றுத்துக்குள்ளேயும் இன்னொன்றுத்துக்குள்ளேயும் போடணுங்கிற அவசியமே நமக்கு இல்லை. ஸோ செப்பரேட் டஸ்ட்பின்ஸில் தான் நம்ம இதை போடணும். ஓகே, that's all பசங்களா. ஸோ இதோட நம்ம கன்வர்சேஷன், நம்ம டிஸ்கஷன், நம்ம எல்லாமே முடிஞ்சது. I will be seeing you all again on 24th where we will be discussing the full marathon. Okay, so என்னெல்லாம் chapters இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து I am going to help you revise. Is that clear பசங்களா? ஸோ நம்மளோட பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து நடக்குது. எஸ்பெஷலி நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் பசங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்ரி சாட்டர்டே நம்மளோட கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி சென்டர்ஸில் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நடக்குது பசங்களா. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சீட்டை இன்றைக்கே ரிசர்வ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நீங்கள் எழுதுறதுனால 100% வர உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கான பெஸ்ட் சான்ஸ். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அண்ட் லெட்ஸ் மேக் திஸ் ஹேப்பன். ஓகே, ஸோ இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் 24th மறக்காமல் மேரத்தானை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நாளைக்கும் ஃபுல் டே வந்து கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லாட் ஆஃப் சாம்பிள் பேப்பர்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ ராகினி சென்னையில் அன்ஃபார்ச்சுனேட்லி சென்டர் இல்லை, பட் ப்ராபப்ளி யூ கேன் ஜஸ்ட் கால் த நம்பர் அண்ட் யூ கேன் ஃபிகர் அவுட். ஓகே, is that clear everybody? Thank you so much. So next 7 PM ஒரு செஷன் இருக்குது. நாளைக்கும் வந்து நான் ஸ்டாப் செஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம நாளைக்கு செஷன்ஸ் வந்து யாரெல்லாம் தமிழ் எக்ஸாம் எழுதுறீங்களோ நீங்கள் அப்புறமா வந்து ரெக்கார்டட் செஷன் பார்க்கலாம். பட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யூ டெஃபினட்டாக இட் வில் பி யூஸ்ஃபுல் இஃப் யூ அட்டெண்ட் த லைவ் கிளாஸஸ். சரியா? ஸோ மறக்காமல் 24th அன்னைக்கு ஃபுல் டே வி வில் கம் ஹியர். ஓகே, is that clear everybody? Take care then. I will see you all in the next class. So 24th அன்னைக்கு மறக்காம எல்லாரும் வந்து என்னை மீட் பண்ணணும். சரியா? 24th மார்னிங்ல இருந்து we'll be starting the marathon பசங்களா. So I hope this class was useful to you. மறக்காம subscribe பண்ணுங்க and let's meet again on 24th. Okay? All the very best for your Tamil exam யாரெல்லாம் எழுதுறீங்களோ and I'll see you all on 24th. Okay?